Praise the Lord. Very good morning to you all. அந்த காலை வேளையிலும் கூட நம்மை ஆண்டவர் ஒருமித்து இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நாம் கடந்த நாட்களிலே கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்துவே கண்மலை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டதினால் பல நதிகள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. அப்படிதான். ஆனா பல நதிகளை குறித்து நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ரட்சிப்பு என்னும் பேரின்பத்தில் நடத்துவதற்கு, சமாதானத்தை கொடுப்பதற்கு, நீதியை நமக்கு செய்வதற்கு, அபிஷேகத்தினால் நாம் பலப்படுத்துவதற்கு, நித்திய ஜீவனை கொடுக்கவே அவர் அடிக்கப்பட்டார் என்று இந்த 5 விதங்களிலே நாம் அவரை குறித்து நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு இதை எல்லாவற்றையும் நினைத்து கொள்ளுங்க. இதை ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. உங்களுடைய ப்ரேயர் வால்ல நீங்க ஒட்டணும்னு நினைச்சா ஒட்டி வச்சுக்கோங்க. மேபி ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்பட்டார். எதற்காக அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈஸியா நமக்கு இதெல்லாம் வந்துடும். ரட்சிப்பு என்னும் பேரின்ப நதியை கொடுக்க அவர் அடிக்கப்பட்டார். சமாதானத்தை கொடுக்க அவர் அடிக்கப்பட்டார். நமக்கு நீதி செய்ய அவர் அடிக்கப்பட்டார். அபிஷேகத்தினால் பலப்படுத்துவதற்கு நம்மை அடிக்கப்பட்டார். நமக்காக அடிக்கப்பட்டார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் கண்களை மூடியதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே இந்த 5 காரியமும் ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்திற்காக நீங்க கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இனி வர இருக்கிற காலங்கள்ல இதை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவதற்கு, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னுடைய கையில் அடக்கி கொள்ளுவதற்கு, உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய பாதையில் ஓடுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று நாம் சொல்லும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, நீர் இம்மட்டுமா எங்களோடு இருந்து, நீர் எங்களுடைய பலனா இருந்து ஆண்டவரே, எங்களுடைய கண்மலையா இருந்து நடத்தி வந்த எல்லா பாதைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பேரின்பத்தை என்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீதி செய்கிற தெய்வமா இருக்கிறதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திரும்ப எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சரியான பாதையிலே நடத்துவதற்கு நீ போதுமானவர் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதற்கு, அபிஷேகத்தினால் எதையும் வெல்வதற்கு, அபிஷேகத்தினால் எங்களை ஆண்டவரே நீ நடத்துவதற்கு, அபிஷேகத்தினால் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பிரதிபலிப்பதற்கு எங்களை உருவாக்கினபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் பாத்திரவானாய் இருப்பதற்கு, பரிசுத்தவான்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே வார்த்தைகளை சரியான விதையில் புரிந்து கொண்டு ஆண்டவரே சரியான விதையில் நீர் காட்டுகிற வழியிலே, நீர் போதிக்கிற வழியிலே நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீங்க ஆண்டவரே இயேசுவே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே பலப்படுங்க, எங்களை பலப்படுத்துங்க, நடத்துங்க. இவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.